வணக்க மக்களே, வெல்கம் டு ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சபரி அப்படின்ற பைலிங்குவல் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வரலட்சுமி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி ஒரு சிங்கிள் மதரா இருக்காங்க. தன்னோட பொண்ணோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை வளர்க்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு வேலை அப்படின்றதுமே ப்ராப்பரா கிடைச்சிருக்காது. நிறைய இடங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க. கடைசியா ஒரு வேலை அப்படின்றது கிடைக்கும். இவங்களோட ஹஸ்பண்ட் தான் கணேஷ் வெங்கட்ராமன். இவரும் வரலட்சுமியும் பாத்தீங்கன்னா சில காரணங்களுக்காக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா மைம் கோபி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து 2 பேரை கொலை பண்ணிட்டு தன்னோட பொண்ணை தீவிரமா வெறிகொண்டு தேடிட்டு இருப்பாரு. சோ வரலட்சுமியோட பொண்ணுக்கும் மைம் கோபிக்கும் என்ன சம்பந்தம், வரலட்சுமியோட லைஃப்குள்ள எதுக்காக மைம் கோபி உள்ள வராரு, வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறாரு, கடைசியா வரலட்சுமியோட பொண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா அப்படின்னே சொல்லுவேன். உண்மையிலே நல்ல யோசிச்சிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் டீசென்ட்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த வரலட்சுமியோட கேரக்டரை ரொம்பவே பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க. தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு அந்த டெஸ்பிரேஷனை காட்டக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்சஸா இருக்கட்டும், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டா கனெக்டடா கொடுத்திருப்பாங்க. அது ரிவீல் ஆகக்கூடிய தருணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் அப்படின்றது ஒரு தரமான இன்டர்வல் பிளாக்கா இருந்துச்சு. அதாவது இதுக்கப்புறம் எப்படி கதையை கொண்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்ல தான் முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ்மே லெஸ் தென் 2 hours தான். பட் அந்த இன்டர்வலை தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதை கழுத தேஞ்சு கட்டரும் பாகுது அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுத்தமா எந்த மூமெண்ட்டுமே ரசிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஒரே சீன்ஸ் திருப்பி திருப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிப்பீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம த்ரில் அப்படின்றது சுத்தமா காணாம போயிருக்கும். அதுலயும் கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சான ஒரு கிளைமேக்ஸா அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. அண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். திடீர்னு சைக்கலாஜிக்கல் இஷ்யூங்கிறாங்க, திடீர்னு உண்மையா நடக்குதுங்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெளிவா புரியல, பாக்குற நமக்கும் தெளிவா புரியல அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஐடியா, நல்ல பிகின் ஆயிருக்கு. பட் கதையை கொண்டு போறதுலயும் சரி, முடிச்சதுலயும் சரி பயங்கரமா சொதப்பிட்டாங்க. அதனாலே இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் கணக்கெல்லாம் பெருசா இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.